முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் பெரிய நாடகமாக அரவேங்க. அவருக்கு தெரியும் நாங்கள் காலையில் கடிதம் எழுதிட்டோன்னு தெரியும், காலையில் நாங்கள் மத்திய அமைச்சர்கிட்ட பேசிட்டோன்னு தெரியும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இப்பொழுது இதுவரை தமிழகத்தில் மக்களுடைய குரலாக சொல்லியதெல்லாம் மத்திய அரசு கேட்டிருக்கிறாங்க, இந்த முறையும் கேட்க போகிறாங்க. உடனே முதலமைச்சர் அவர்கள் ஒரு பெரிய நாடகத்தை மத்தியானம் அரங்கேற்றிட்டாங்க. நான் ரிசைன் பண்ணிடுவேன், நான் இருக்க மாட்டேன். இன்றைக்கி தமிழக மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பிரச்சனைக்கெல்லாம் நான் ரிசைன் பண்ணுறேன்னா முதல்ல டாஸ்மாக் கடைக்காக முதலமைச்சர் ரிசைன் பண்ணு அன்போடு கேட்டுக்கிறேன். காலங்காத்தால் 7 மணிக்கு திருச்சியில் நல்ல வார்த்தையோடு ஆரம்பிப்போம். தமிழக நம்முடைய பெண்கள் தாய்மார்களுடைய தாலியெல்லாம் அறுக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய டாஸ்மாக் இருக்குது. முதலமைச்சர் ஏன் ரிசைன் பண்ணாமல் இருக்கார்? எனக்கு அரசியலுக்காக டங்ஸ்டனுக்காக ரிசைன் பண்ணுறேன்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் அவருடைய சொந்த கட்சிக்காரர்கள் நடத்தக்கூடிய சாராய ஆலைகள் ஒரு பக்கம், அவருடைய சொந்த அரசு அவர் பொறுப்பு வகிக்கக்கூடிய தலைமை தாங்கக்கூடிய அரசு நடத்தக்கூடிய டாஸ்மார்க் ஒரு பக்கம். அதனால் இதுவும் பொதுமக்களுக்கு தீங்கு விளைவிக்குது, பெண்களுடைய தாலியெல்லாம் அறுப்பதற்கு காரணமாக இருக்குது. அதனால் முதலமைச்சர் அவர்கள் இது சட்டமன்றத்தில் சொல்லியபடி பதவி விலகுனா அவர் பேச்சுக்கு ஒரு மரியாதை இருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம். மற்றபடி டங்ஸ்டன் எங்ககிட்ட விட்டுருங்க. 12ஆம் தேதி திரும்பி வரும்பொழுது ஒரு நல்ல ஒரு முடிவோடு தான் அந்த பகுதியினுடைய விவசாய பெருமக்களுக்கு வருவோம். அதன் பிறகு தான் அந்த பகுதிக்கு போய் நாங்கள் விவசாய பெருமக்களையும் பார்க்க போகிறோம். இது முதல் விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும்னா. இரண்டாவது, வந்தோடனே நம்முடைய அண்ணன்லாம் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி விசிகே கட்சியிலேருந்து ஒருவரை நீக்கியிருக்காங்க, அவங்க கருத்து என்ன அப்படின்னு. ஆனால் இதில் நாங்கள் கருத்து சொல்கிறதுக்கு என்னங்கண்ணா இருக்குது? நீங்கள் அந்த அம்பேத்கர் ஐயாவை பற்றி அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் நடந்திருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி கேட்டிங்கன்னு நாங்கள் சொன்னோம். அதில் சில தலைவர்கள் பேசியிருக்கக்கூடிய கருத்தை பற்றி கேட்டிங்க, அதுவும் நாங்கள் சொன்னோம். அதில் முக்கியமாக எங்களுடைய கருத்து, இவர்கள் நம்முடைய கூட்டணியை பற்றி சொல்லும் பொழுது இவர்கள் கூட்டணியை நாங்கள் எங்களுடைய விரல் நீட்டி நாங்கள் சுட்டி காட்டினோம். முதலமைச்சரை நேரடியாக குறை சொல்லக்கூடிய ஒரு கூட்டணி கட்சியினுடைய முக்கியமான தலைவர் மேடையில் பேசுகிறாங்க, அதை கூட நீக்க முடியவில்லையே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வேக வேகமாக ஏதோ பண்ணி நீக்கியிருக்கிறாங்க. இது அந்த கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனைங்கண்ணா, இது எங்களுடைய பிரச்சனை இல்லை. இருந்தும் கூட இன்றைக்கி தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணி எப்படி இருக்கிறது என்பதற்கு அம்பேத்கர் ஐயாவுடைய நினைவு நாளில் நடைபெற்ற சென்னையில் இந்த புத்தக வெளியீட்டு விழா ஒரு சாட்சி. அதன் பிறகு டேமேஜ் கண்ட்ரோல் மூடு, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் போய் மாண்புமிகு முதலமைச்சரை சந்திக்கிறாங்க. அதெல்லாம் டேமேஜ் கண்ட்ரோல் மூடு நடக்குது. தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அரசியல் வியாபாரம் அம்பேத்கர் ஐயாவை வைத்து யார் நடத்தினார்கள் என்கின்ற உண்மை வெட்ட வெளிச்சமாக தமிழக மக்களுக்கு தெரிந்துவிட்டது. அதை பாரதிய ஜனதா கட்சி பேசி கொண்டிருக்கின்றோம், சுட்டி காட்டி கொண்டிருக்கின்றோம். இதை தாண்டி உங்களுக்கு கேள்வி இருந்தால் கேளுங்கன்னா பதில். ஐயா, இது தமிழகத்தில் நேற்று கூட நம்முடைய மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் அண்ணன் கருநாகராஜன் அண்ணன் தலைமையில் டிஜிபியை நேற்று 3 மணிக்கு சந்தித்தாங்க. சென்னையில் ஒரு மனநலம் குன்றிய சகோதரியை கையவர்கள் மானபங்கப்படுத்தியிருக்கின்றார்கள், கற்பழித்திருக்கின்றார்கள். அவங்க மேலே நடவடிக்கை எடுக்காமல் காவல்துறை ஒரு பக்கம் சமாதானம் பேசி அனுப்பிட்டாங்க. நடவடிக்கை எடுங்கன்னு நாங்கள் கொடுத்தோம். அதே நேரத்தில் எல்லா குற்றவாளியும் கைது பண்ணுங்க. இன்னொரு பக்கம் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய குற்றச்சாட்டு, திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு காவல்துறையினுடைய கையை கட்டி வச்சிருக்கிறீங்க, வேலை செய்ய விடுறதில்லை, கையவர்களுக்கு அவர்கள் மீது பயமே இல்லை. இது விருதுநகர் நடந்திருக்கக்கூடிய சம்பவம் மற்றும் ஒரு சாட்சி. தொடர்ந்து நடக்கக்கூடிய சம்பவத்தில் இதுவும் ஒரு சாட்சி தான்.